எல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா. டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித் பேபாடி அதெல்லாம் டப்பா பாக்குறீங்க. பாக்குறீங்களா? இல்ல 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 அது பார்க்கல. சின்ன பிள்ளைங்க சேனல் மாத்திருச்சு. இளைஞர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளைஞர் டிவி. இளைஞர் டிவில என்ன பாத்தீங்க? அது எல்லா ஷோவும் பாப்பா. எல்லா ஷோ பாப்பீங்களா? எத்தனை ஷோ வருது சொல்லுங்க பாப்போம். டீ எடுத்துவாங்க ஐயா. டீ எடுத்துவாங்க ஐயா. சாப்பிட்டு போங்க. நீங்க சாப்பிட்டு நீங்க. இல்ல டீ போதும். டீ வேட்பாளர் சும்மா இருக்கிறவர் அவருக்கு டீ. அவருக்கு டீ. தண்ணி 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 தண்ணி. டிபன் 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 டிபன். ஒருத்தர் போக மாட்டாருங்க. கத்திக்கிட்டு தான் இருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. ஓகே சரி வரட்டா. சரி கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. எவன் சொன்னா? எவன் சொன்னா? இவன் தான் சொன்னா. போடா போடா அந்த பக்கம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் போட்டுருக்கா. வரவா. ஓகே. யாரா டிவி உடைச்சீங்க? நான் தான். ரிமோட்டை வச்சு அடிச்சேன், டிவி உடைஞ்சிருச்சு. அடங்கம்மால. ஏங்க டார்கெட் உடைஞ்சு கிடக்குதுங்க கீழ. டிவியை உடைச்ச எஃபெக்ட்ல டார்ச் லைட் சேர்ந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டீங்க. பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கல, அவர் அழுகுறார். ஐயோ ஏன் அழுகுறீங்க? தேவர் மகன் கெட்டப்ல இருக்க மாதிரி இருக்காரு. அவர் கவிஞர் அநேகன். அநேகமா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. என்னுடைய தம்பி. அப்படியா? சரி சரி. என் கூட இருந்தாரு. ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. பாவம் அவருக்கு எதுவும் நடக்கல. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஏன் அழுகுறாரு? அதிகம் என்ன எதிர்பார்த்தாரு? எதிர்பாராமல் வருவதுதான் அன்பு. எதிர்பார்த்து வருவது பெயர் பண்பு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று அந்த அருமையான வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்தான்புல் போன்ற இடங்கள்ல இருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்னு மறந்துருச்சு எனக்கு. மறந்துருச்சுன்னா போடா. அதுக்கு தான் பேசுனேன். இஸ்தான்புல்ல என்ன பாட்டு பாடுவாங்க? இந்த 2 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கக்கூடிய இடது கட்சியை சார்ந்த இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஏடா ஏற்கனவே இல்ல. புரியுது புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட். லிசன் ஃபர்ஸ்ட். இல்ல என்னன்னு புரியல. கவனிக்க, காது கொடுத்து கேளுங்க. இல்ல அது என்ன சொல்ல வரேன்டா, இது ஏற்கனவே பிஃபோர் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. அது திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? 2 தொகுதிகள் நிக்கறாங்கங்கும்போது அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீங்க அமைதியா இருங்க. ஒண்ணு நீங்க பண்றதா பண்ணுங்க. எப்போ பண்றத ஃப்ரீயா விடுங்க. இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் என்னை நமது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவது. என்ன என்ன வேணும் தம்பி? இறங்கு, கீழே இறங்கு. இறங்குப்பா, கீழே இறங்கு. தம்பிங்களா கீழே இறங்குங்க. இறங்குங்க. போட்டோ எடுத்துறியா? இறங்கு, கீழே இறங்கு. இறங்கு இறங்கு. எங்க இறங்குப்பா. வழிய விடுங்க, வழிய விடுங்க. பானட்ல யார் யார்? இறங்கு, கீழே இறங்கு. இறங்கு, கீழே இறங்கு. 8000 கூப்பன் என்ற பெயரில் வழக்கம் போல் ஏமாற்று வேளையில் இறங்கி இருக்கிறது திமுக. வாங்க சென்ற பெண்ணை தங்களுக்கே உரிய பாணியில் தகாத வார்த்தையில் திட்டி தற்கொலைக்கு தள்ளி இருக்கிறது. இறந்திருக்கிறது ஒரு தலித் பெண். திருமாவளவன் நீங்க என்ன போனீங்க? ஐயா திருமாவளவன் எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. ஐயா ட்ரம்ப் ஃபைட்டர் வாங்க, வெளில வாங்க. இதே ஒரு அதிமுக ஆட்சி காலத்துல இதே ஒரு தலித் பெண் இதே மாதிரி இறந்திருந்தா இந்த ஆள் சும்மா விட்டுருப்பாரா? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இந்த திருமாவளவன் நீங்க யாரு? நீங்க தலித்துகளுடைய பிரதிநிதி தான் நீங்க அறியப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு தலித் பெண் சுருக்கமாட்டி இறந்திருக்கு. அதுக்கு காரணம் ஒரு திமுக எம்எல்ஏ, அவனுடைய ஆட்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் தலித்துகளோட பிரதிநிதியா? அந்த தலித்துகளை கொண்டு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற நீங்களா என்ன மனுஷன்? எனக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் தலித் பிரதிநிதி, தலித்துக்குன்னா நான் தான் நிப்பேன். காரி கிரீட்டி அவனுக்கு மூஞ்சிரத்துக்கு போட போறாயா? பார்த்து இருந்துக்கையா திருமாவளவன். நீங்க தான் சொல்றேன். ராஜபக்ச கொண்ட கை கொடுத்தீங்களா?
அதுக்குலாம் இருக்குயா உங்களுக்கு. இன்னைக்கு இந்த 8000 கூப்பன் இப்பதான் தர பண்ணிருக்காங்க. இந்த 8000 கூப்பனை இன்னும் கொடுக்க கூடாது, இப்பதான் வாரி வாரி தூக்கி இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அக்கிரமானியம் கொடிகட்டி பறக்குதியா தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதே கதிரவனுக்கு இவ்வளவு ரவுடித்தனமான கதிரவனை அன்னைக்கே நீங்க வந்து விசாரணை இடத்துல கொண்டாந்து உனக்கு சீட்டு கிடையாதுயா, நீ உங்க ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருடு நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை இட்டு மூட்டாங்க. எது நீங்க வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதுன்னு அரசு இழுத்து மூடிருக்காங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏதோ லாக் ஆயிருக்காப்ல, ஸ்டாலின் லாக் ஆயிருக்காப்ல. இது என்ன விசாரிக்கணும்? ஏன்னா இப்படிப்பட்ட திருடுங்களா நான் வந்து சீட்டு கொடுப்பேன் அப்படின்னா ஏதோ மேட் இருக்குன்னு வச்சுங்களேன். 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவு எடுத்துட்டாங்க. 8+8 16 மூதேவி அப்படி யாரோ கமெண்ட்ல சொல்லியிருந்தான் பிரதர். ரெண்டையும் கலந்து பிடிச்சுக்கணும் நம்ம. அதுதான் சென்ட்ரிசம். அதாவது கொள்கைக்காக மக்கள் நலன் கொஞ்சம் கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா நாம லெப்ட்ல இருந்து நடுவுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறுன்னு நினைக்கிறது தான் சென்ட்ரிசம். மக்கள் நலன் என்பதுதான் முக்கியமாக இருக்கும் பொழுது லெப்ட் ரைட் எது நல்லதோ அதை செய்யக்கூடிய ஒரு விதமான நடுவு நிலைமை மனதிற்கு வரும். அதான் சென்ட்ரிசம், நடுவு நிலைமை. 2000 வருஷத்து சொல்லுங்க. அது இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? அதாகப்பட்டது மக்களே, தமிழகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வர அரிய வகை உயிரினங்கள் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறதா ஆங்காங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரிய வகை உயிரினங்களை 23ஆம் தேதிக்குள்ள பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து 5 வருஷம் கழிச்சுதான் பாப்பீங்க. ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் புயலே வந்தாலும் பொந்துக்குள்ள போயிட்டு பதுங்கி ஒழிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்துல வீடியோ கால்ல மட்டும்தான் பார்க்க முடியும். மக்கள் கண்ணுக்கு அந்த அரிய வகை உயிரினங்கள் தென்படாது. ஏன்னா சினிமா ஷூட் நடத்துவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த 5 வருஷம் கொள்ளை அடிக்கும், கொலை பண்ணும், கற்பழிப்புக்கு துணை போகும். ஊர்ல நடக்கிற மொத்த அக்கிரமமும் இந்த அரிய வகை உயிரினங்கள் தான் பண்ணும். ஏன்னா அதுங்களுக்கு தண்டிக்க தகுந்த சட்டமே நம்ம ஊர்ல கிடையாதுங்க. ஏன்னா உன்னை நான் காப்பாத்துறேன், என்ன நீ காப்பாத்துன்ட்டு அந்த அரிய வகை உயிரினங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கையை கொடுத்து கொள்ளையடிச்சதுல பங்கு போட்டு ஜாலியா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. இதுல என்ன காமெடியான விஷயம்னா, நாங்க கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, மக்களுக்கு தான் நல்லது செய்யறோம் அப்படின்னு அரிய வகை உயிரினங்கள் சொல்லும். பாரு கிழிஞ்சி போன செருப்பு போட்டிருக்கேன்னு சொல்லும், பாருங்க பொந்துக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லும். ஆனா பொந்துக்குள்ள போய் பார்த்தா தங்கத்திலேயே மினுக்குற மாதிரி பட்டக்ஸுக்கு வைக்கிற தலைக்காணி கூட இருக்குங்க. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சிருக்க இவங்க எல்லாரும் தான். ஏன்னா அந்த அரிய வகை உயிரினங்கள் கொலை பண்ணாலும், கொள்ளை அடிச்சாலும், கற்பழிப்புக்கு துணை போனாலும் அந்த அரிய வகை உயிரினங்களுக்கு இப்படி பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுத்த ஊர்ல இருக்க எல்லாருமே தான் கூட்டு களவாணிங்க. கடந்த வருஷமும் வந்து இப்படி நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நடக்கும். அப்படி தெரிஞ்சும் திருப்பி அதே பட்டனை போயிட்டு அழுத்துவாங்க. ஸோ உங்களோட முடிவுல தான் இருக்கு அடுத்த 5 வருஷம் தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ட்டு. இப்ப மக்கள் என்ன கொடுத்தாலும் இந்த அரிய வகை உயிரினங்கள் அது என்னன்னு கூட கேட்காம நல்ல 4 பேர்கிட்ட வாங்கி குடிக்குங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இலவசத்துக்கு வாங்கி குடிக்க பின்னாடியே ஓடுவாங்க. அதுதான் நம்ம ஊர் நிலைமை. இங்க ஆண்டுட்டு இருந்தவனும் நல்லவனா கெட்டவனான்னு கிடையாது, ஆள போறவனும் நல்லவனா கெட்டவனான்னு கிடையாது. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்த சரியான சட்டம் கிடையாது. ஏன்னா சட்டமே எங்க சட்டை பாக்கெட்டுக்குள்ளதாண்டா இருக்குன்ற மாதிரி அந்த அரிய வகை உயிரினங்கள் சட்டை போடாம சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லும். இதை நான் யாருக்கு ஆதரவாகவும் சொல்லல, யாருக்கு எதிராகவும் வந்து சொல்லல, ஒட்டுமொத்த அரிய வகை உயிரினங்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா அழிவுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு துணை போற மக்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? திருந்த மாட்டானுங்க. ஊமைகள் தேசத்தில் கதையும் முங்கினோம். மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் வாழ்கிறோம். போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம்.